ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேணு கணாயாஸ்து நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம். ஒரு 30-40 வருஷங்களுக்கு வந்து ₹1 நோட்டு, ₹5 நோட்டு இதெல்லாம் அதிகமாக கிடையாது. ₹100, ₹1000, ₹100 அந்த மாதிரி அதிகமான பணத்துக்கு தான் நோட்டு போட்டு இருந்தா அந்த நாளில். அப்படி இருக்கிறப்போ ஒரு மலை ஒன்று இருந்தது. அந்த மலைக்கு அண்ணண்ட ஒரு இங்கிலீஷ் ராஜ்யம் இருந்தது. அந்த மலைக்கு இன்னண்ட ஒரு பிரெஞ்சு ராஜ்யம் ஒன்று இருந்தது. ரொம்ப நாளைக்கு முந்தி பிரெஞ்சுக்காரர்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இந்த தேசத்துல ராஜ்யங்கள்லாம் இருந்த காலத்துல. அப்போ பிரெஞ்சில் எலெக்ஷன் நடக்கிறது உண்டு. அப்போ அந்த நாளில் பிரிட்டிஷில் அவ்வளோ எலெக்ஷனில் கலகங்கள் அராஜகங்கள்லாம் அதிகமாக கிடையாது. பிரெஞ்சில் தான் எலெக்ஷனில் ரொம்ப கலகங்கள் அராஜகங்கள் ஜாஸ்தியாக நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த பிரெஞ்சு எல்லைக்கும் அண்ணண்ட பிரிட்டிஷ் எல்லைக்கும் ஒரு மலை ஒன்று இருந்தது நடுவில். இங்கே ஒரு பெரிய மனுஷன் தான் பிரெஞ்சு எல்லையில். அவன்கிட்ட நிறைய பணம் இருந்தது. அந்த பணத்தெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, இருக்கிறது தூக்கிண்டு போய்டுறது, வீட்டெல்லாம் பலாத்காரமாக கூடுறது, இப்படிலாம் பிரெஞ்சு ராஜ்யத்தில் பண்ணிட்டு இருந்தான். முள்ள இவன் இருக்கிற பணம் நல்ல பணக்காரனாக இருக்கான். இந்த எலெக்ஷன் சமயத்தில் இவன் பணத்தெல்லாம் பிடிங்கிண்டு விட்டு விடலான்னுட்டு ஜனங்கள் கூட்டமாக இவன் வீட்டை சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சுது. அவன் வீட்டு பக்கத்தில் கொல்லை பக்கத்தில் மலை இருந்தது. இந்த மலையில் போய் ஏறி மலை உச்சியை தாண்டிட்டா அங்கப்புறம் பிரிட்டிஷ் போலீஸ்காரா இருக்கா. அங்கே ஒன்றும் இந்த எலெக்ஷன்காரா இந்தூர்காரா வர முடியாது, பிரெஞ்சு கலகக்காரெல்லாம் வர முடியாது. அவனுக்கு ஒரு 10-20 லட்சம் ரூபா இருந்தது. அவன் என்ன பண்ணினா, இந்த பிரெஞ்சு நோட்டு அதிகமாக இங்கெல்லாம் செலவணியாகாதுன்னுட்டு எல்லாம் நிறைய இரும்பு பொட்டிகளை 30-40 இரும்பு பொட்டிகள் தயார் பண்ணி அதில் தங்க நாணயமாயும் வெள்ளி நாணயமாயும் ரூபாயும் பவுனாயும் அரை பவுனாயும் இப்படிலாம் நிறைய ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி வச்சிருந்தான். அந்த அந்த இங்கே வந்து உபயோகப்படாதுன்னுட்டு எல்லாம் பணமாகவே வச்சுட்டு இருந்தான். அவன் அத்தனை ரூபாயும் மூட்டை கட்டிண்டு முள்ள இந்த மலையினுடைய உச்சிக்கு வந்து இன்னொண்ட வந்து ஒன்று மூட்டு பிரயத்தனம் பண்ணினான். அப்படி பிரயத்தனம் பண்ணுறப்போ அதனால முடியல. இவ்வளவு பாரத்தை தூக்கிண்டு ஏறுறதுக்கு முடியல மலையில். அதுவும் திருட்டுத்தனமாக கிடுகிடுன்னு ரொம்ப வேகமாக ஏற வேண்டியிருக்கு. அவன் அந்த எலெக்ஷன் கலாக்காரெல்லாம் கிட்ட வந்துட்டு இருந்தான். அதனால ஏற முடியல. சரியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு 1000 ரூபாயாவது, ஒரு 4000 ரூபாவது பவுனா வச்சுக்கலாம்னுட்டு அப்படி நினச்சிட்டு வந்தான். அப்போ அந்த பிரெஞ்சு போலீஸ்காரன் தான் அவன் இங்கிலீஷ்
போலீஸில் பெரிய அதிகாரி. அவன் போலீஸ்காரர்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு எங்களால் நிறைய லட்சக்கணக்கில் இங்கிலீஷ் நோட் இருக்குன்னுண்ட, அதுக்கு தானே பணம் கிடைக்குமான்னுட்டு போய் விசாரிச்சுடுவான்னுட்டு சொல்லி அனுப்பிச்சேன். இவன் பணக்காரனாச்சுன்னுட்டு அந்த போலீஸை சேர்ந்தவன் தான் 4 லட்ச ரூபாய்க்கு நோட்டுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ இவ்வளவு பணத்தையும் எடுத்துட்டு நம்ம மேலே ஏற முடியாதுன்னு, இல்லை அதுக்குள்ள நம்ம ஏற முடியாது, சொத்தையும் விட்டுட்டு போயிடணும். ஆசைப்பட்டு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு எடுத்தா கூட அதுவும் தூக்கிண்டு போறதுக்குள்ள சத்துருக்கள் நம்ம இழுத்துட்டு வந்துடுவா, பிடிச்சி இழுத்து கீழே போட்டுடுவா. அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. அப்போ எவ்வளவுக்கும் தன்னண்ட எத்தனை ரூபாய்க்கு நீ நோட்டு கொடுக்குறேன்ட்டு கேட்டா, எவ்வளவு இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ தன்னுடைய சொத்துக்கு முழுக்க நோட்டாவே பண்ணி அப்படியே அந்த நோட்டை துணியில் சொல்லிட்டு மலை மேலே ஏறி அக்கறைக்கு போயிட்டான். அவ்வளவு பணமும் அவனுக்கு இதே நாணயமாக இருந்தால் அதை ரசிச்சுன்னு இருக்க முடியாது, தனக்கு உபயோகப்பட முடியாது. எல்லாம் நோட்டா மாற்றி விட்டுறதுனால அங்கே தனக்கு மலை மேலே ஏறி மலைக்கு அக்கறையில் போய் சூக்கியமா அங்கே போய் உடனே அதெல்லாம் திரும்பியும் நோட்டுகள்லாம் வச்சுட்டு பேங்க்லேயும் மாற்றிட்டு பாட்டுக்கும் ரொம்ப க்ஷேமமாக வியாபாரம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்தான் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்கிறது. அதாவது நமக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறப்போ நிறைய பணம் இருக்குது, நிறைய காசும் பணமாக இருக்குது, செப்பு காசும் வெள்ளி காசும் தங்க காசுமாக இருக்குது. இதெல்லாம் இன்னொரு அரை மணிக்குள்ளே பெரிய ஆபத்து வர போகிறதுன்னா இவ்வளவையும் தூக்கிண்டு போக முடியாது. அவ்வளவையும் தூக்கிண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி மாற்றி தூக்கிண்டு போனால் நாம் எடுத்துன்னு போகலாமோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நோட்டுன்னுட்டு ஒன்று இருக்குது. அது கிடச்சிட்டு தானே நாம் இந்த ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போகிறப்ப கூட அது நமக்கு உபயோகப்படும். இல்லைன்னா இந்த ராஜ்யத்திலேயே போட்டுவிட்டு தான் போகணும், நம்ம உயிரை மாத்திரம் காப்பாற்றிட்டு உயிர் மாத்திரம் போகும் இன்னொரு ஊருக்கு, இந்த பணமெல்லாம் வராது, இந்த பணமெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இந்த பூலோக ராஜ்யத்தை விட்டுட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இன்னைக்காவது பூலோகத்தை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டான் இருக்கோம். நமக்கு இந்த நாளும் போயிட்டு இருக்கோம், நாமும் ஒரு நாளைக்கு போகிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். போகிறப்ப இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், ஒன்றும் எடுத்துட்டு போக முடியல. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டே போக முடியா ஒரு நோட்டாக ஒன்று மாற்றணும்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த நோட்டு தான் தர்மம்னு பேர். அதனால இவ்வளவு பணத்தையும் தர்மமாக பண்ணி வச்சுட்டா தர்மங்கிறது பின்னோடையே வரும். அதனால எங்கே போனாலும் விடாது. நம்ம தர்மம் பண்ணாத பணமாக மாத்திரம் வச்சுருந்தோம்னாக்கா பணமும் சுகம், இங்கே இருக்கிற போகமும் சுகமும் இப்படியே பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா இந்த போகமும் சுகமும் இன்னும் பாவமாக தான் மாறும். பாவத்தை தூக்கின்னு போனோம்ப்பா. பாக்கி இருக்கிற பணத்தை பணம் அப்படியே வச்சுடணும். ஏதோ காமமோ சுகமோ போகமோ இதெல்லாம் அனுபவிச்சோம்னா அவ்வளவு பாவ நோட்டா கையில் இருக்கும். அதனால புண்ணிய நோட்டா இருக்காது. பாக்கி பணம் இருந்தானே அப்படியே இருக்கும். அது புண்ணிய நோட்டும் இல்லை பாவ நோட்டும் இல்லை, அப்படியே கிடக்கும். அது நாம் எடுத்துன்னு போக முடியாது. அதனால நாம் எப்படி இருந்தாலும் நாம் நிச்சயமா அந்த தேதியில போய் ஆகணும். ஏதோ ஒரு தேதியில அப்போ போறப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் பணத்தை மாத்திரம் இல்லை, உடல் இருக்க முடியாத, சரீரத்தில் இருக்க முடியாத ஒரு சக்தி, வாயில் இருக்க முடியாத, நாக்கில் இருக்க முடியாத ஒரு சக்தி, எல்லாத்தையும் தர்ம நோட்டா மாற்றிடணும். நம பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம்.